இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க சில பிள்ளைங்க நீங்கள் இருக்கலாம். யூ குட் பி வெரி ஹர்ட் இன் யோர் ஹார்ட். பயங்கர ஹர்ட்டோட நீ உட்காந்துருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இதை. பெரிய பெரிய லீடர்ஸ் போய் கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய சாதனை படித்தவங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் ஏர்லி இயர்ஸில் வந்து என்கிட்ட பேசுகிற கூட ஆளே இருக்க மாட்டாங்க. பயங்கர போரிங்காக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு கனெக்ட் பண்ணுறக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. நான் விரும்பி போய் பேச போவேன், யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே தனியாக இருப்பேன் நான். பயங்கர போரிங்காக இருக்கும். ரொம்ப ஐ வுட் பி ஃபீல் லெஃப்ட் அவுட். ஐ வுட் ஃபீல் லெஃப்ட் அவுட். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பசங்க வந்து என்னை சேர்த்துக்கவே மாட்டானுங்க, என்னை ஒதுக்குவானுங்க, என்னை அசட்டப் பண்ணுவாங்க. they would actually cut me off. நான் பேசிகிட்டே இருப்பேன், எழுச்சி போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃபீலிங்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டால் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். they always been encountered by great leaders. நான் பேச 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 எத்தனை பேரால நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் தெரியல. அங்கிள், that is me. That is me. I've gone through this so many times and it's made me feel that I'm worthless, that I'm good for nothing. டேவிடோட லைஃப் பார்த்தீங்கன்னா, சொந்த அப்பா சொந்த ஃபேமிலி வந்து they did not have any respect for this guy and they cut him out in a very major celebration. அந்த கண்ட்ரியை கேட்குறாங்க, என்ன இது சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வராரு, என்ன நடக்குது? ஊருக்குள்ளே வரும்போதே கேட்குறாங்க, என்ன எல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லையே, நீங்கள் இவ்வளோ பெரிய ஆள் இவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, எல்லாம் சமாதானமா? நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். இஸ் எவ்ரி திங் ஓகே? he says no, everything is peaceful. I just came to sacrifice அப்படின்றார் அவர். அப்போ அது ஒரு பெரிய டவுனுக்கே பெரிய நியூஸ். அது சாமுவேல் of all people is coming to Bethlehem அப்படின்னு. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷனுக்கு டேவிடை கூப்பிட்டுருக்குமா? கூப்பிட்டுக்கூடாது. பட் the father thought, not necessary, let him be there with the sheep. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும். கிரேட் லீடர்ஸ் அவங்களுடைய இனிஷியல் சைன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, they experience solitude, loneliness. அவங்க ஜேர்னியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபேஸில் பயங்கர லோன்லியாக ஆயிருப்பாங்க, அல்லது லோன்லியாக அவங்க விடப்பட்டிருப்பாங்க, லோன்லியாக அவங்கள வந்து பீப்புள் வந்து த்ரோ பண்ணியிருப்பாங்க. they would have thrown out and made them very alone. Every word I'm speaking speaks with lot of intent. I'm speaking with lot of intent. நான் புரிஞ்சு தான் பேசுகிறேன். You think about Joseph. அவனோட லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, before he could become next to Pharaoh, ஒரு பெரிய லீடர்ஷிப்குள்ள அவன் வர்றதுக்கு முன்னால், close to about 13 years of his life he spent in loneliness, forgotten by his family, thrown out by his masters, left to rot in the prison, forgotten by people who got good from him. எல்லாருமே அவனை மறந்துட்டாங்க. அப்படியே தூக்கி அவனை தனியாக ஒரு forgotten, nameless, hopeless individual மாதிரி தூக்கி தனியாக போட்டாங்க. Think about Daniel. He went through this lonely moment in a lion's den of all places. Can you imagine? Lion's den. தனியாக உட்கார வச்சுட்டாங்க. Shadrach, Meshach, Abednego, when the whole nation was bowing down before the statue made of gold, இந்த 3 பேர் மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்காங்க. யாரும் கம்பெனியே கிடையாது. எல்லா லீடருடைய லைஃப்லையுமே வந்து அந்த லோன்லினஸ். திங்க் அபவுட் மோசஸ். அவன் லீடரா வரணும்னு ட்ரை பண்ணி எழும்பி வரும்போது எவ்ரிபடி டெசர்ட்டட் ஹிம். என்ன, நேற்றை கொலை செஞ்ச எகிப்தியனை போல எங்களையும் கொலை செய்யலாம் நினைக்கிறியா? ஒரே ஓட்டம் முடிச்சான் பாருங்க மீடியனுக்கு. He was there alone sitting by the well in Midian. Loneliness. எல்லா லீடருடைய லைஃப்ல இந்த loneliness. Think about Jesus. When he was 30 years old, he was alone in the wilderness to be tempted by the devil. இது எல்லா ஸ்டோரிஸ் நீ பார்த்தீங்கன்னா, one thing you will understand, it's all that loneliness that's becoming a part of life in great leaders who are going to become great leaders. Great people are going to become great leaders. ஏன் தெரியுமாப்பா? இந்த loneliness வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் it is boredom, அது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இட்ஸ் அ லாஸ், நமக்கு பெரிய லாஸ் நினைக்கிறோம். பட் லோன்லினஸ் இஸ் த மோமெண்ட் தட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ சம்படி. இட் ப்ரிப்பேர்ஸ் யூ டு பிகம் சம்படி. அந்த லோன்லினஸ் கொடுக்குற எக்ஸ்பீரியன்சஸ் வந்து மேக்ஸ் யூ வெரி ஸ்ட்ராங். இட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், மோல்ட் யுவர் செல்ஃப். யூனோ, அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு புரியல. If you become a leader, ultimately, ஒரு நாள் நீங்கள் லீடராக மாறிட்டீங்க அப்படின்னா, one of the things you will experience is loneliness. லீடர் ஆன பிறகு leaders are usually lonely. நான் இதை பற்றி சர்ச்சோட பேசியிருக்கேன். I hope you remember one illustration I shared many months ago. சர்ச்சில் கூட ஷேர் பண்ணும்போது சொன்னேன், அந்த மகாபலிபுரம் வழியாக நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது
காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய ஒரு பில் போர்டு வச்சுருக்காங்க. அந்த பில் போர்டில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஃபோட்டோ, ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோகிராஃபில் என்னென்னா ஒரு பெரிய ஹில் இருக்குது. அந்த ஹில்லுடைய டாப்பில் வந்து ஒரு யங் மேன் நிற்கிறாரு. அவர் பின்னாடி ஒரு பேக் பேக் மாட்டியிருக்காரு. அப்படி கை அப்படி தூக்குறாரு. ஃப்ரண்ட்டில் சன் வந்து ரைஸ் ஆகுது. பக்கத்தில் வந்து டேக்லைன் என்ன தெரியுமா? We are lonely at the top. கீழே டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அவங்க சொல்ல விரும்பின மெசேஜ் என்னன்னு சொன்னா, நாங்கள் வந்து டாப் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கோம், எங்களுக்கு இணையா யாருமே இல்லை, we are the number 1 கம்பெனின்னு சொல்ல வந்தாங்க. பட் அதில் ஹிடன் மெசேஜ் என்னன்னு சொன்னால், the more you go to the top you become very lonely. ஒரு ஸ்கூலில் போய் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 40 பேர் உட்கார கூட இடம் இல்லாமல் இடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸ்டாஃப் ரூமில் போனீங்கன்னா 10 டீச்சர்ஸ் ஒரே ரூமில் அசைன் பண்ணியிருப்பாங்க. பிரின்சிபல் ஆஃபீஸ் திறந்தீங்கன்னா தனியாக ஒருத்தர் உட்காந்துருப்பார், சேரை வச்சுக்கிட்டு, பெரிய டேபிள் போட்டு உட்காந்துருப்பார், தனியாக இருப்பார், பேசுகிற கூட ஆள் இருக்காது அவருக்கு. எஸ், ஒரு ஆள் உள்ளே வந்தால் பெரிய நியூஸ் அவருக்கு. அது ஸ்கூலுக்குள்ளே நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே வந்தால் எல்லோரும் எஸ் எஸ்ன்னு கேட்குறாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சாலே பெரிய காரியம். பிகாஸ் தட் இஸ் வேர் லீடர்ஷிப் ஆக்சுவலி ரெஸ்ட்ஸ். பிகாஸ் த மோர் யூ பிகம் அ டாப் மோஸ்ட் லீடர், யூ பிகம் அலோன், யூ பிகம் லோன்லி. அந்த லோன்லினஸை வந்து ட்ரைனிங் கிரவுண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து when they are very young, they actually learn to survive through loneliness. They learn to survive. அது வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி ஆயிடுது, ஒரு ப்ரீடிங் கிரவுண்ட். யூ ஆர் யூஸ் டு லோன்லினஸ். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து லோன்லியாக இருக்கும்போது எப்படி நம்மளே என்டர்டெயின் பண்ணிக்கிறது, எப்படி எஜுகேட் பண்ணிக்கிறது, எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்மளை எந்தூசியாஸ்டிக்காக வச்சுக்கிறது, நம்மளை எப்படி என்கரேஜ், இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் பாரு. மேபி another 15-20 yearsல when you become a leader, oh, I know this, I've been there, I've been lonely, I have survived alone and I know how to handle it. That's exactly how David was. David உடைய லைஃப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, budding leaders undergo seclusion, separation, solitude.